வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று 35வது பகுதியாக அந்தரங்க சுத்தம் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்று சொல்லுவார் வள்ளுவர். அதாவது மன தூய்மையே, உள்ள தூய்மையே உண்மையான தூய்மை, மற்றதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லுவார். அதே அந்த திருக்குறளையே மேற்கோளாக கொண்டு உள்ள தூய்மையை வலியுறுத்தி காஞ்சி முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை அவரது வார்த்தைகளிலேயே பார்ப்போம். அனைத்து அரண், அதாவது சர்வ தர்மமும் என்னவென்றால் அவரவரும் மனத்துக்கண் மாசில நாதல், அதாவது தங்கள் மனசை தாங்களே துளிகூட அழுக்கில்லாமல் நிர்மலமாக சுத்தமாக செய்து கொள்வதுதான் என்கிறார் வள்ளுவர். கர்மானுஷ்டானத்தால் அவரவரும் சித்த சுத்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வைதீக சம்பிரதாயத்தை தான் இங்கே திருக்குறளும் சொல்கிறது. முதலில் இவன் தன்னைத்தானே சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இது இல்லாமல் பரோபகாரம், சோஷியல் சர்வீஸ் என்று கிளம்பினால் அது வெற்றி காரியம்தான். தான் அடங்கி இருக்க வேண்டும். பக்தியோடு ஈஸ்வர சேவை என்று நினைத்து சமூக சேவை செய்ய வேண்டும். அப்போதுதான் அது பலனளிக்கும். அந்தரங்க சுத்தம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் வெறும் படோடபமாகவும் ஷோவாகவும் முடிந்து போகும். இந்த படோடபத்தால் சேவை என்று செய்கிறவனுக்கு அகங்காரம் மேலும் ஜாஸ்தியாகத்தான் செய்யும். அகங்காரம் தொலைவதற்கு உதவ வேண்டிய சேவையை அடக்கமும் பணிவும் பக்தியும் அன்பும் இல்லாமல் செய்தால் அகங்காரத்தை அதிகமாக்கிவிடும். குளிக்க வேண்டும் என்று போய் சேற்றை வாரி பூசிக்கொண்டதாகிவிடும். தான் சுத்தமாவதுதான் சர்வ தர்மமும் என்றால் இது சுயநல மாதிரி அல்லவா இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் இது நாம் லோக ரீதியில் நினைக்கிற மாதிரியான சுயநலம் இல்லை. பிறத்தியாரை கஷ்டப்படுத்தியாவது நம் இந்திரிய சுகங்களை பூர்த்தி பண்ண கொள்வதுதான் தப்பான சுயநலம். மனசை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டாவது நல்லதே பண்ண வேண்டியதாகிறது. இது இந்திரிய சௌக்கியங்களிலிருந்து நம் மனசை மீட்டு சாஸ்வதமான பேரின்பத்தில் சேர்ப்பதற்கு உதவுகிறது. இவ்வாறு உள்ள தூய்மையை பெறுவதுதான் உண்மையான அறம் என்கின்ற வள்ளுவர் வாய்மொழியை காஞ்சிமாமுனிவர் அவருக்கே உரிய பாணியில் வலியுறுத்துகிறார். நாம் நமது கடமைகளை உள்ள தூய்மையுடன் செய்வதன் மூலம் நாம் இறைவனையும் அடைய முடியும் என்பதை அவர் இதன் மூலமாக விளக்குகிறார். இதுபோன்ற காஞ்சி முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.